அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மஷா அல்லாண்டு லெசன் 3 பார்ட் பி பண்ண போகிறோம். இது வந்து ஃபெமினன் இல்லாட்டி பெண் சார்ட். முஸ்லீம் ஆண் சார்ட்டை படிச்சிருந்தானே, இப்போ முஸ்லீம் பெண் சார்ட்டை படிக்க போகிறோம். என்னென்னு சொன்னால், நீங்கள் பார்ட் லெசன் 3 பார்ட் ஏயை பார்க்காம இந்த வீடியோ பார்க்க வேணாம், என்ன உங்களுக்கு விளங்காது. முதல்ல பார்ட் லெசன் 3 பார்ட் ஏ அதை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் இது பார்க்கணும், இல்லாட்டி உங்களுக்கு விளங்கவே விளங்காது. ஸோ ப்ளீஸ் முதல்ல அதை வீடியோ பார்க்காட்டி அதை பார்த்துட்டு வந்து இதை படிங்க. ஓகே, இப்போ நாங்கள் முஸ்லீம் ஆன் சார்ட்டில் டிஸ்கஸ் பண்ணிப்போம். இந்த சார்ட்டில் 3 கொலம் இருக்குது, 3 ரோ இருக்குது. சரியா? 1வது கொலம் நல்லா நினைவு வச்சுக்கோங்க, அது தான் நம்பரை காட்டும். ஒன்மை அப்படி இல்லாட்டி சிங்கியூலர். சரியா? 2வது கொலம் வந்து பெயா, 2 பேர். சரி, அரபில் வந்து சிங்கியூலர் பெயா ப்ளூரல் இருக்குது. ஸோ நாங்கள் தமிழில் படிக்கல உண்மை பன்மை மட்டும்தானே, ஆனால் அரபில் வந்து 3 இருக்குது. ஸோ அது வந்து அது லாங்குவேஜ்ட மாதிரி அப்படி தான் அரபிகள் டெவலப் பண்ணிக்கிறாங்க. அது எங்களுக்கு ஒன்றும் செய்யலாம். ஸோ அது சுற்றியும் அதை நாங்கள் ஃபாலோ பண்ண தான் இருக்குது. மாஷால்லா, அதோட பெனிஃபிட்ஸ் குருவான நீங்கள் படிக்கொள்ள விளங்கும். சுபஹானல்லா. ஓகே, எப்படி சரி, நாங்கள் அப்புறம் 3 கொலம். 3வது கொலம் வந்து பன்மை, இல்லாட்டி 2 பேருக்கு கூட. 3 பேருன்னு இப்போ நான் சொல்கிறேன், ஆனால் 2 பேருக்கு கூட 4, 5, 6 எது நம்பர் எடுத்தாலும் அது வந்து 3வது கொலம். ஓகேயா? அப்புறம் ரோஸ் என்றால் க்ராஸ் சைடு கேட்குறது, கொலம்ஸ் என்றால் கீழே சைடு ஒசக்கிந்து கீழே, ரோஸ் என்றால் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு. என்ன நாங்கள் அரபு லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு தானே, ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு தானே வாசிக்கிறோம். ஸோ அது ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு. ஓகே, ரோஸில் முதலாவது ஒசக்கி வைக்கிற ரோ வந்து 1வது ரோ, அது வந்து எல்லாமே ரஃபா. 2வது ரோ எல்லாமே நசு, 3வது ரோ எல்லாமே ஜர். ஓகே, இதை பேட்டர்னை கொஞ்சம் தலைக்கு எடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு இதை படிக்கிறது லேசி. ஓகே, அப்போ இப்போ நாங்கள் சார்ட்டுக்கு போவோம். இந்த சார்ட்டையும் இன்ஷா அல்லாஹ் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. முஸ்லீம் சார்ட் தான் ஆக இம்பார்ட்டன்ட், அதை மெமரைஸ் பண்ண வேணும். இதே மெமரைஸ் பண்ணிக்கொண்டா நல்ல. அப்படி இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் இதை படித்து கொண்டு போகல ஆட்டோமேட்டிக்காகவே மெமரைஸ் ஆகும். ஏன்னா இந்த பேட்டர்ன்ஸுகள் தேவைப்படும் உங்களோட கொஷன் என்ன ஆன்சர்ஸுக்கு. அடுத்தது இன்னும் ஒரு லெசன் வரும் இதில் நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு நீங்கள் கொஷனுக்கு போவேலும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஸ்டார்ட். ஓகே, முஸ்லிமத்துன், முஸ்லிமத்தன், முஸ்லிமத்தின், முஸ்லிமத்தானி, முஸ்லிமத்தைனி, முஸ்லிமத்தைனி, முஸ்லிமாத்துன், முஸ்லிமாத்தின், முஸ்லிமாத்தின். ஓகேயா? நான் சொல்கிறேன். முஸ்லிமத்துன், முஸ்லிமத்தன், முஸ்லிமத்தின், முஸ்லிமத்தானி, முஸ்லிமத்தைனி, முஸ்லிமத்தைனி, முஸ்லிமாத்துன், முஸ்லிமாத்தின், முஸ்லிமாத்தின். ஓகே, இதை என்ன பேட்டர்ன் என்று சொன்னால், நாங்கள் முதல்ல பார்ப்போம். முஸ்லிமத்துன் என்றது ஒரு முஸ்லீம் பெண், அவ ரஃபாவாக இருக்கிறாள். முஸ்லிமத்துன் தானே, உன் தானே ரஃபாவாக இருக்கிறாள். நாங்கள் முஸ்லிமுன் படித்தோம், அது உன் ஒரு முஸ்லீம் ஒரு ஆண் முஸ்லீம், அது ரஃபா. முஸ்லிமத்துன் அது தாமிரபூத்தன்னு சொல்லுவோமா, அது வந்து என்ன சொன்னால் அது பெண்ணாக மாறுது. ஸோ அது தாமிரபூத்தை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஆணை பெண்ணாக மாற்றுறதுக்கு அரபில். ஓகேயா? அப்போ முஸ்லிமத்துன் என்றால் ஒரு பெண் முஸ்லீம் ரஃபா ஃபார்மில் இருக்கிறா. அப்போ முஸ்லிமத்தன் நாங்கள் படித்தோம், தன் நினைவுக்கு தானே, அது நசுப். தன் முஸ்லிமன்ல படித்தோம், அது தன். இப்போ முஸ்லிமத்தன் அது நசுப். ஸோ ஒரு முஸ்லீம் பெண் நசுபாக இருக்கிறா. சரியா? அடுத்தது முஸ்லிமத்தின், அது தின் வாரதிக்குதே எப்பயுமே ஜர். சரியா? ஸோ அது ஒரு முஸ்லீம் பெண் ஜர் ஸ்டேட்டஸில் இருக்கிறா. ஓகேயா? நாங்கள் டீட்டெயிலாக அதை சிம்ட ஸ்டேட்டஸ் இப்போ நாங்கள் படிக்கிறோம். இந்த ஸ்டேட்டஸை நாங்கள் எப்படி சொல்கிறேன், ஒரு வேர்டை குர்ஆனில் கண்டோமெண்டா இல்லை ஒரு வேர்டை அரபில் கண்டோமெண்டா, நாங்கள் இது ஸ்டேட்டஸ் எப்படி சொல்கிறேன். அப்போ இது ஸ்டேட்டஸ் எங்களுக்கு தெரியுமெண்டா, அது உன் அன் இன் அதுக்குள்ளே வந்துச்சுன்னு சொன்னால் ரஃபா நசுப் ஜர்ன்னு எங்களுக்கு சொல்லலாம். ஓகே, இது வந்து சவுண்டு. அப்போ உன் அன் இன் வந்து சவுண்டை வச்சு கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் நாங்கள் படிக்கணும் கம்பினேஷனை வச்சு கண்டுபிடிக்கிறது. அதுதான் 2வது கொலமும் 3வது கொலமும் நாங்கள் சொல்லுவோம் கம்பினேஷன். ஸோ நீங்கள் இது அசைன்மெண்ட் வரும். இதில் அசைன்மெண்ட் வரக்குள்ள நீங்கள் முதலாவது கண்டுபிடிக்கணும், இது கம்பினேஷனா இல்லை சவுண்ட் ஹேண்டு. சவுண்ட் என்றா உன் அன் இன் வந்தால் சவுண்ட். அதுக்கப்புறம் நாங்கள் கம்பினேஷனுக்கு போனோம்டா முஸ்லிமத்தானி, முஸ்லிமத்தெய்னி, முஸ்லிமத்தெய்னி.
சரியா? முஸ்லிம தானி என்று சொன்னால் அது வந்து ரஃபா, ஆனால் 2 பெண் முஸ்லீம். முஸ்லிமானி படித்தோம், ரஃபா 2 ஆண் முஸ்லீம். இப்போ முஸ்லிமானி வந்து முஸ்லிம தானி ஆகிட்டு, அதை வருது பெண் சுட்டி. சரியா? நீங்கள் குர்ஆன்லையும் கண்டிப்பீங்க, மூமினாத்தின் அப்படி வருது, மூமினுன் மூமினாத்துன் அப்படி வரும். அப்போ வந்து அதை வரப்போகல, அது பெண்ணாக மாறுது. ஓகேயா? அதுக்கு பிறகு முஸ்லிமானி முஸ்லிம தானி, அதுக்கப்புறம் முஸ்லிம தெய்னி. ஓகே, கேன் சேம் பிரச்சனை தான். என்னை நசுபும் ஜர்ரும் அரபிகள் ஒரே வார்த்தை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க, முஸ்லிம தெய்னி. ஸோ தெய்னி என்று வந்தால், இப்போ தெய்னி என்று முடிகிற வார்த்தை அது நீங்கள் வந்து சிலவங்க ஆன்சர்லேயும் போட்டிருந்தாங்க, நசுபுன்னு மட்டும் போட்டிருந்தாங்க. அப்படி போட்டால் ஆன்சர் பிழை என்று சொன்னால் 50% தான் கரெக்ட். அது நசுபாவே மேலும் ஜர்ராவே மேலும் முஸ்லிம தெய்னி என்று கொள்ள பாருங்க, நசுபுக்கும் ஐத்தா நிற்குது, ஜர்ருக்கும் ஐத்தா இருக்குது. முஸ்லிம தெய்னி என்று போகல, அது நசுபாவே மேலும் ஜர்ராவே மேலும். ஸோ 2 மெடிக்கையிலும். அதை நல்லா நினைவு வச்சுக்கோங்க. அதை நாங்கள் கிராமர் கொஞ்சம் படிக்கக்குள்ள அது விளங்கும். இது முஸ்லிம தெய்னி குர்ஆனில் வர முஸ்லிம் நசுபா ஜர்ரான்னு விளங்கும். ஒன்றோ நசுபாய்க்கும் ஒன்றோ ஜர்ராய்க்கும், அது 2ம் ஒரு வார்த்தை ஆவேலா. ஆனால் நாங்கள் அந்த லெவலுக்கு இன்னும் படிக்கல ஐ சுட்டியும் இப்போது நாங்கள் சொல்லுவோம் இது நசுபாவே மேலும் ஜர்ராவே மேலும். ஆனால் 2ல் ஒன்று தான். ஆனால் இப்போ எங்களுக்கு இன்னும் கண்டுபிடிக்க தெரியும். ஓகே, அதுக்கு முன்னுக்கு வர வார்த்தை அதை வச்சு தான் நாங்கள் கண்டுபிடிக்கணும். அதை கண்டெக்ஸ்ட்ன்னு சொல்லுவாங்க தானே, அதை வார்த்தை ஈக்கிற விடத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்தது இப்போ நாங்கள் 2 பேரை பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் கொஞ்சம் மாறுது பாருங்கள். முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமீன தானே. இல்லை, பெண்கள் வந்து வித்தியாசமாகறாங்க. பெண்கள் எப்பயுமே அரபில் ஒன்று சேர்ந்தால் அவங்க வித்தியாசமாக தான் இருப்பாங்க. நீங்கள் முன்னுக்கு படிப்பீங்க. அவங்க என்ன ஆகுறீங்கன்னா அவங்க பேட்டர்னை ஃபுல்லாக மாற்றுறாங்க. முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்தின். அப்போ முஸ்லிமாத்துன் என்றால் நிறைய பெண்கள் ரஃபா ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க. நிறைய முஸ்லீம் பெண்கள் ரஃபா ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க. முஸ்லிமாத்தின் என்றால் நிறைய முஸ்லீம் பெண்கள் நசுப் ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க, இல்லாட்டி ஜர் ஸ்டேட்டஸ்லேயும் இருக்கிறாங்க. 2ல் உண்டு. சரியா? என்ன பாருங்கள், முஸ்லிமாத்தின் தான் இருக்குது. ஸோ இதை சார்ட்டை நின்று வச்சுக்கோங்க. நான் இன்னொரு வாய்ஸ் கட் ஒன்று போடுறேன். இதை மட்டும் போட்டு நினைவு நிற்கிறதுக்கு அது ஒரு 5 தர 6 தர கேட்டால் உங்களுக்கு நினைவிக்கிடும். சரியா? இதில் என்ன சரி கொஷன் இருந்தால் இதில் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அடியில் போடுங்க, விலங்காட்டி எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்றுமெண்டா. இப்போ நாங்கள் ஒரு ஃபைனலாக இதை வந்து மூமினுன் என்றது ஒரு ஆண் மூமின். சரியா? இதை மூமின்னா பெண்ணுக்கு மாற்றுவோம் கிராமரால். பார்ப்போம் எப்படி மாற்றுறேன். மூமினத்துன் மூமினத்தன் மூமினத்தின் மூமினத்தானி மூமினத்தெய்னி மூமினாத்துன் மூமினாத்தின். ஸோ குர்ஆனில் நீங்கள் இந்த பேட்டர்ன்ஸ் ஓத போகலை கேட்டிருப்பீங்க. இப்போ உங்களுக்கு விலங்கு வருங்க, இப்போ ஒரு பெண்ணை பற்றி தான் பேசப்படுது. ஏன்னா இது வந்து இந்த பேட்டர்ன் என்ன அதை அப்ளை பண்ணேலும் அடுத்து சாலிஹாத்துன் அப்படி அப்ளை பண்ணேலும் ஒவ்வொரு அடுத்த வேர்ட்ஸுக்கும் இதை அப்ளை பண்ணேலும். இன்ஷா அல்லாஹ் இப்போ கொஞ்சம் குர்ஆனை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ஒதுக்கொள்ள. இன்ஷா அல்லாஹ் இந்த பேட்டர்ன்ஸ் தானே, அந்த பேட்டர்ன்ஸை கொஞ்சம் கண்டுபிடிக்க பாருங்கள். இப்போ நீங்கள் கண்டுபிடிக்கிற எல்லாமே சரியில்லை, சரியா 100% சரியில்லை. ஆனால் ஒரு ஐடியா வந்து வரும். இல்லை நீங்கள் ஃபுல்லாக படித்து முடிக்கல, இப்போ வந்து உங்களுக்கு ஐடியா வந்து வர ஸ்டார்ட் ஆகும். இது ஆனா பெண்ணா, இது ரஃபாவா நசுபா ஜர்ரா என்று சொல்லி. ஸோ இன்ஷா அல்லாஹ் இதில் ஒரு லெசன் இருக்குது. அதை இன்றைக்கு இல்லாட்டி நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். அதை போஸ்ட் பண்ண போகிறோம். அதோட அசைன்மெண்ட் நீங்கள் செய்யவும் இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் செய்யணும்.